பொது அறிவு வினாடி வினா. நீங்கள் எத்தனை மதிப்பெண் பெறுவீர்கள்? மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? ஏ 1920, பி 1930, சி 1942, டி 1947. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி 1930. இந்தியாவின் எந்த மாநிலம் 5 நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது? ஏ உத்தரப்பிரதேசம், பி பஞ்சாப், சி ராஜஸ்தான், டி குஜராத். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி பஞ்சாப். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமையை ஒழித்தல் பற்றி பேசுகிறது? ஏ பிரிவு 14, பி பிரிவு 17, சி பிரிவு 21, டி பிரிவு 32. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி பிரிவு 17. கதகளி எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவம்? ஏ தமிழ்நாடு, பி கேரளா, சி கர்நாடகா, டி ஆந்திர பிரதேசம். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி கேரளா. நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கிய உலகின் முதல் நாடு எது? ஏ அமெரிக்கா, பி ரஷ்யா, சி சீனா, டி இந்தியா. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை டி இந்தியா. முகலாய பேரரசின் நிறுவனர் யார்? ஏ அக்பர், பி ஹுமாயூன், சி பாபர், டி ஷாஜஹான். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி பாபர். இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஏ 3 ஆண்டுகள், பி 4 ஆண்டுகள், சி 5 ஆண்டுகள், டி 6 ஆண்டுகள். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி 5 ஆண்டுகள். தாஜ்மஹால் எந்த இந்திய நகரத்தில் அமைந்துள்ளது? ஏ டெல்லி, பி ஜெய்ப்பூர், சி ஆக்ரா, டி லக்னோ. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி ஆக்ரா. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ எம்.எஸ். சுவாமிநாதன், பி வர்கீஸ் குரியன், சி ஹோமி பாபா, டி ஜேயுத்சி போஸ். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ எம்.எஸ். சுவாமிநாதன். இந்தியன் பிரீமியர் லீக் IPL தலைமையகம் எந்த இந்திய நகரத்தில் அமைந்துள்ளது? ஏ பெங்களூரு, பி சென்னை,
சி மும்பை, டி டெல்லி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி மும்பை. லைக் கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்டில் எழுதுங்கள்.